ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இது இன்னர் காம்பேட் சீரிஸோட 2வது வீடியோ இல்லையா? ஃபஸ்ட்டு வீடியோ ஃபியர் பற்றி பார்த்துருந்தோம். அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்டப் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? ரைட், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் லெசனுக்கு போகலாம். செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி. இது என்னன்னு சொல்லலாம்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நேற்று நம்ம ஃபியர் பற்றி பார்க்கும்போது ஒரு கிளாண்டை பற்றி பேசினோம், ஞாபகம் இருக்கா? அட்ரினலின் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்டு தான் அட்ரினல் ஓவராக பம்ப் பண்ண வச்சு நம்ம ஃபியரை கொடுக்குறது. நம்ம ஒரு விஷயம் ஆபத்தில் இருக்கும்போது உடம்பு தயார்படுத்துறது தான் நம்ம படபட பார்க்குறதும் அந்த அட்ரினல் கிளாண்டு தான். அந்த அட்ரினல் கிளாண்டு கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனையும் செக்ரிகேட் பண்ணுது. ஓகேவா? அந்த கார்டிசோல் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு சாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவான பர்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டேலண்டான பர்சனாக இருந்தாலும் சரி, கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டெப் வைக்கிறதுக்கு வேறு ஒருத்தரோட ஹெல்ப் நம்ம தேவைப்படும். ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். மோட்டிவேஷன் கூட இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, மோட்டிவேஷன் இல்லாதவங்க, வெல்விஷர்ஸ் யாரும் இல்லாதவங்க அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இருக்கேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இது ஃபியருக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி ஆங்ஸைட்டிக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்க போகிறோம். ஆங்ஸைட்டினா என்ன பார்க்கலாம் வாங்க. ஃபீலிங் ஆஃப் அன்னீஸ், வரி ஆஃப் அன்அபிள் டு டூ எனிதிங் அபவுட் அ ப்ராப்ளம் ஆர் சிச்சுவேஷன். நம்ம ஒரு விஷயம் ப்ரொடக்டிவாக செய்யணும்னு நினச்சிருப்போம். அது நமக்கு என்ன சொல்கிறோமோ முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆனால் ஏதோ ரீசன்ஸ், லேசினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டு கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தில் நம்ம மறந்துருப்போம், அதனால் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்போ நமக்கு ஒரு மன அழுத்தம் மாதிரி, மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்லிடலாம். இது ஒரு வகையான டிப்ரெஷன் வேறு, ஆங்ஸைட்டி. ஓகே, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, டீமோட்டிவேட்டடாகவே இருக்குது. அந்த ஒரு ஃபியர் ஹார்மோன், இந்த கார்டிசோல், இது எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ஒரு டம்பான ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். வெளியே வர முடியாத ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். அதை நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்லிக்கலாம். இதுதான் அதோட உருவம் நம்ம கொடுத்துட்டோம். இதை நம்ம அப்போ மேனிபுலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? As we saw in the previous fear chapter, worrying because of hormone secretion not accepted as worrying. அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் அதில் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கன்னு ஒரு சொல்கிறோம், ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது ஒத்துக்கலாம். சரி, முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ண முடியல, ட்ரை பண்ணலாம், ஒத்துக்காம லாஜிக்காக இருக்குது. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புக்குள்ளேருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அது அப்படி பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி நான் லேசியாக இருக்கேன், டம்பாக இருக்கேன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அது என்ன சொல்கிறது, ஒரு வாரியர் மைண்ட் செட் கிடையாது. நமக்கு இப்போ வந்து ஒரு வாரியர் மைண்ட் செட் தான் வேணும். ஓகேவா? ஏன்னா இந்த சேனல்லேயுமே கோவை வாரியர் சொல்லணும், ஒரு வாரியர் மாதிரி நம்ம யோசிக்க போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா கார்டிசோல் ஹார்மோன் கம்மி பண்ணுறது. ஜிம்முக்கு போகிறவங்களே தெரியும், அவங்க ரெகுலராக கேள்விப்படுவாங்க கார்டிசோல் ஹார்மோன். அந்த பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸான அந்த கார்டிசோல் ஹார்மோன் கம்மி பண்ணுறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஜிம்முக்கு போக போகிறதில்ல, வீட்டிலேருந்து இப்போ எப்படி குறைக்கிறது, ஒரு ஆள் முழுசாக குறைக்க முடியாது, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு நாமளே உருவாக்கி வச்சுருக்க ஒரு இல்யூஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும். இந்த உலகத்தில் எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. வேலைக்கு போகணுன்னு இல்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. வேட்டையாட, சாப்பிடும், தூங்கும், அப்புறம் அடுத்த நாள் இது போகும், எந்திரிச்சு போகும், இந்த கூட்டமாக போகும், வரும். அவ்வளோதான் ஒரு வாழ்க்கை அமைதியாக இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லா விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. வேலைக்கு போகணும், படிக்கணும், அடுத்த வேலை சாப்பாடு சமைக்கணும், சாப்பாடு வாங்குறதுக்கு என்ன வேணும், காசு வேணும். அந்த காசுக்காக மறுபடியும் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள திறமை இருக்கும், ஆனால் குடும்பத்துக்காக, இந்த சொசைட்டிக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இந்த 2 ஸ்டேட்லேயும் மூழ்கி போய் இருப்பாங்க. அது ஒரு நமக்கு நாமளே உருவாக்கிக்கிட்டு இல்யூஷன். இப்படி ஒரு இல்யூஷனே கிடையாது, அது நம்ம உருவாக்கிக்கவும் தேவையில்லை. சரி, பார்க்கலாம் அது எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டு ஓவர்கம், ரியலைஸ் தட் எவ்ரி பார்ட் ஆஃப் பாடி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் எனிதிங் அண்டர் அவர் ஆர்டர்ஸ். நம்ம ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, இது ஒரு அற்புதமான ஒரு மிஷின். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்யும், எவ்வளோ சொன்னாலும் செய்யும். ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு டயர்டாகும் இல்லையா, அந்த டயர்டானதுக்கப்புறம் நம்ம பாடியை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா பாடி பண்ணும். அந்த எனர்ஜி உள்ளே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும், அது வெளியே எடுக்கும்.
நமக்கு நாமளே தான் சொல்லிக்கிறோம். நம்மளால அந்த வேலை முடியாது. டயர்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. லைஃப்பில் எல்லாமே போச்சுன்னு இல்லை. ஏன்னா நம்ம எப்போ சாக போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. 100 வருஷம் வாழலாம், 80 வயசுலேயும் வாழலாம், ஏன் நாளைக்கே கூட சாகலாம். அதனால் எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. அடுத்தது ஸ்லைடில் பார்க்கலாம். ஹவு டு ரெக்கவர். ஆங்ஸைட்டிலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யூ ஜஸ்ட் நீட் அ ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆர் டெஸ்டோஸ்டெரான். தட்ஸ் இட். யூ வாண்ட் ரிசல்ட்ஸ், யூ வாண்ட் டு பி ஹாப்பி, யூ ப்ரொவைட். ஒன்றும் இல்லை. டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு ஒன்று இருக்குது, கார்டிசோல் ஒன்று இருக்குது. ஓகேவா? டெஸ்டாஸ்டெரானுங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு மேல் ஹார்மோன். அது ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மேலுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இது அந்த டெஸ்டாஸ்டெரான் ஹார்மோன் தான் அவனுக்கு பாடிஸில் ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்து, மசில் மாஸு, அவனோட ப்ரொடக்டிவிட்டி, அவனோட ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாத்தையுமே அந்த டெஸ்டோஸ்டெரான் தான் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டெஸ்டோஸ்டெரான் முக்கியமான ஒரு எதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டிசோல் ஹார்மோன். கார்டிசோல் ஹார்மோன் ஏறிச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிரும். டெஸ்டோஸ்டெரான் ஏறிச்சுன்னா கார்டிசோல் கம்மியாகிடும். இது ஜிம்முக்கு போகிறாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாவா இல்லையான்ட்டு. ஓகே, இப்போ இந்த இதில் நம்ம எப்படி முதல்ல பூஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். யூ வாண்ட் ரிசல்ட், யூ ஒர்க். யூ வாண்ட் டு பி ஹாப்பி, ப்ரொவைட் இட். கேள்வி கேட்காம பதில் கிடைக்காது. உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் ரிசல்ட் வேணும்னா அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாது. ரிசல்ட் வேணும்ன்ட்டு அது நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னா யாரும் கொண்டு வந்து ஹாப்பியை வந்து ஒரு பென்ட்ரைவில் கொண்டு வந்து நமக்கு தரமாட்டாங்க. நம்ம இன்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன முக்கியம்? ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், சேட்னஸ் கம்மி பண்ணணும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும். அதுக்கு முக்கியமாக அந்த அட்ரினலின் அந்த கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கிறது என்ன? ஹாப்பினஸ் தான். நீங்கள் சொல்லவே வேண்டாம், அதுவே வந்துடும். அது அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். யூ வாண்ட் டு ஓவர் கம் ஆங்ஸைட்டி, இக்னோர் இட் லைக் யூ இக்னோர் யுவர் வில் பவர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், ஃபியர் பற்றி பேசணும், ஆங்ஸைட்டி பற்றி பேசணும். உங்களுக்கு மனசில் தோணுச்சா உங்களுக்கு இன்னும் வில் பவர் இருக்குன்னு? நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த வில் பவரை நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த இப்போ நீங்கள் அந்த வில் பவர் இக்னோர் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் இக்னோர் பண்ணிடுங்க. சிம்பிள். ஒன்று வேணும்னா ஒன்று விட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம கார்டிசோல் முக்கியம் கிடையாது, நம்ம அதை விட்டுடலாம். ஆனால் டெஸ்டோஸ்டெரானோ மற்ற ஹாப்பி ஹார்மோன்ஸும் நமக்கு முக்கியம். ஓகேவா? அது நம்ம விடக்கூடாது. எதுக்காக விடக்கூடாது? சவுண்ட்ஸ் பிட்டர் ரைஸ். யூ நெவர் திங்க் ஆஃப் யுவர் வில் பவர். தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர். வி வில் டிஸ்கஸ் இன் லேட்டர் சாப்டர்ஸ். ஓகே, வில் பவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு நான் இன்னொரு கிளாஸ் நான் தனியாக கொடுக்குறேன். அது 4th or 5th கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைனல் ரெமெடி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் த ப்ராப்ளம் பேக்வேர்ட்ஸ். ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ரீவைனில் போய் பார்க்கணும், ரிவர்ஸில் போய் பார்க்கணும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம கடைக்கு அனுப்புகிறோம், காசு கொடுத்து அனுப்புகிறோம். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறோம். அவர் அங்கே போய் ஜாமான் வாங்குறாரு. போகிற வழியில் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவர்கிட்ட எதோ பேசிட்டு அவர் எதோ சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதை மைண்டில் போட்டுட்டு நம்ம சொன்னது மறந்துட்டு கடையில் போய் வேறு ஜாமான் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ என்னென்னா நமக்கு கோவம் வரும், நம்ம சொன்னதை அவர் செய்யலை அப்படின்னு. ஆனால் தப்பு அவர் மேலே இல்லை. போகிற ப்ராசஸில் எதுவும் நடந்திருக்கு, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, சம்திங் நடந்திருக்கு. அதனால அந்த கன்சிஸ்டன்சி தவறிடுச்சு. ஓகேவா? இப்போது நம்ம அவர் மேலே கோவப்படக்கூடாது, ப்ராப்ளம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ரீவைண்ட் பண்ணணும். அப்போ அவர் கேட்கணும் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு. அப்போது ரிவர்ஸ்லேருந்து போகலாம். கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டார், ஓகே. ஜாமான் ஒன்று சொல்லியிருக்கோம், அவர் அங்கே போய் வேறு ஒன்று வாங்கிட்டார், காசு கொடுத்துட்டார், எல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? கடைக்கு போகிற ஸ்டெப். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசினார்? ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த பேசும்போது அவர் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராடக்ட் இவர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ரிட்டன் இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட்ஸில் வந்தீங்கன்னா நாம் என்ன பொருள் சொன்னோங்கிறது வந்துடும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவர் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதுனால மாறிடுச்சு. அப்போ அதை தான் நம்ம சரி பண்ணணும். அப்போ அடுத்தோட்டி சொல்லணும், மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கணும், இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால நம்ம ப்ராடக்ட் மாறி போச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவார். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிடுவோம், ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் நம்மளோட எண்டு கிடையாது.
ஜஸ்ட் ஒரு அப்டாக்கிள். ஆனால் நம்ம அதை நோட் பண்ணாமையே நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம். நம்ம ஒரு தூரம் போகும்போது நமக்கு தெரியும் நம்ம ப்ரோக்ரெசிவாக இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ரிவர்ஸில் வரணும், வந்து பார்க்கணும் எந்த இடத்துல நம்ம லேக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு விஷயம் நமக்கு ஆடாக தெரியும், இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு தெரியும். அந்த விஷயம்தான் மொத்த ப்ராப்ளமும் காரணமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். ஓகேவா? ஹவு டு கண்ட்ரோல் கார்டிசோல். இந்த கார்டிசோலுங்கிற ஹார்மோன் அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, சொல்லிகிட்டே இருக்கே சந்தோஷ், அது எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சொல்கிறேன். கார்டிசோல் இஸ் கர்ஸ் ஃபார் லிவிங் பீயிங்ஸ். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். விச் அரஸ் ஆல் அவர் எனர்ஜி அண்ட் மேக்கர்ஸ் வீக் ஃபார் அவர். நம்மளோட எல்லா எனர்ஜியும் எல்லா பொட்டன்ஷியலையும் அப்படியே ஒரு செல்லுக்குள்ளே லாக் பண்ணி அப்படியே வச்சிடும். அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. டெஸ்டோஸ்டரோன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கார்டிசோல். அதான் ஒன்று டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்கும், இல்லை கார்டிசோல், ரெண்டில் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கும். அது எது இருக்கணும்னு நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ கார்டிசோலை கம்மி பண்ணுற நம்ம நோக்கமாக இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம நோக்கமாக இருக்கணும். கார்டிசோல் கம்மி பண்ணணுமேனு யோசிச்சா ஐடியா கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது? டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக பூஸ்ட் பண்ணலாம். அது எப்படி பூஸ்ட் பண்ணலாம்? வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்ப்ரிண்ட் நம்ம போகலாம், ஓடலாம். அப்படி அப்புறம் யோகா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம டெஸ்டோஸ்டரோன் லெவல் நல்ல பீக்குக்கு அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது இல்லை எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ண டைம் இல்லை, ஸ்ப்ரிண்ட் ஓடுறதுக்குலாம் டைம் இல்லை, ஆனால் மன வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது, அப்புறம் டெஸ்டோஸ்டரோன் ஏற்றி ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணுறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, அஸ்வகந்தான்னு சொல்லுவோம். இது நேச்சுரலான ஹெர்பல் தான், ஹெர்பல் தான். ஓகேவா? இது சித்தா தான். இந்த அஸ்வகந்தாங்கிறது நம்ம பாக்கெட்லேயே கிடைக்கும், 70 ருபீஸ் தான் ஒரு பாக்கெட்டு. அது நம்ம பால்லையோ இல்லை ஹாட் வாட்டர்லையோ மிக்ஸ் பண்ணிக்குது நம்ம டெய்லி காலையில் குடித்தோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டரோன் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதே சமயம் மனசில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும். ஓகேவா? இதில் சைடு எஃபெக்டில் எதுவும் பெருசாக கிடையாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஜிம்முக்கு போகும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது ரிசல்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, அப்படி இல்லாட்டி நம்ம வேறு என்கிட்ட கேளுங்க, நான் பர்சனலாக கேளுங்க, கீழே நம்பர் தரேன், நான் உங்களுக்கு பேசலாம். ஓகேவா? ஏன்னா வீடியோ லென்த்து பெருசாக போயிட்டுருக்கு, நம்ம எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. டைவர்ட் யுவர் மைண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் யூ லவ் டு டூ. அப்படியே உங்களுக்கு இதாகலையா, சரியா இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியும் உங்கள் மைண்டையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வரைகிறதா இருக்கட்டும், நமக்கு வரையணும்னு ஆசை இருக்கணும், ஒழுங்காக வரைய மாட்டோம், பரவாயில்ல வரையுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பரவாயில்ல. அந்த வரையும் போதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் செய்யும் போதோ இல்லை ஒரு இது நீங்கள் பேசும்போதோ இந்த மாதிரி வீடியோ எதுவும் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதிலே இருக்கும்போது உங்களுக்கு கார்டிசோல் லெவல் கம்மியாகிட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன் டோப்பமினோ இல்லை செரோட்டோனின் மாதிரி அது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பெயின் கில்லரும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த டோப்பமைனும் செரோட்டோனின்ங்கிற மாதிரி ஹாப்பி அண்டு பெயின் கில்லர் ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனால் டோப்பமைன்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் அடிக்ஷன் ஹார்மோன். ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அப்புறம் அந்த சிகரெட்டில் நிக்கோட்டின் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே இருக்கிற நியூரான்ஸ் நர்வ்ஸ்லாம் தூண்டி விட்டு டோப்பமைன் அதிகமாக சுரக்க வைக்கும். அந்த டோப்பமைன் தான் அவங்களுக்கு அதுக்கு அதிகமான அடிக்ஷனும் உருவாக்கும். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று பேசணும் தெரியுமா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ரியாலிட்டி? யுவர் மைண்ட் அண்ட் யுவர் பீஸ் இஸ் யுவர் ரியாலிட்டி. நீங்கள் உங்களோட உடல், உங்களோட மைண்டு, மனசு, இது எல்லாமே ரியாலிட்டி. ஓகேவா? வேறு எதுவுமே ரியாலிட்டி இல்லை. சந்தோஷங்கிறது ரியாலிட்டி கிடையாது, சோகம் துக்கம் எதுவுமே ரியாலிட்டி இல்லை. நீங்கள் உங்கள் உடம்பு ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஒரிஜினலாக மாறுது. ஓகேவா? இப்போ உங்களோட ரியாலிட்டி எது சொன்னேன், உங்களை நீங்கன்னா உங்கள் உடல், உங்கள் மனசு, உங்கள் அமைதி, இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏஜ்டாயோ இல்லை வேறு ஏதாவது சம் ரீசன்ஸ்க்காக நம்ம மேலே போக தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்காக, உங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரேக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? உங்கள் பீஸ் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு
ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 செகண்ட்ஸ் கரெக்டாக ஜஸ்ட் 12 செகண்ட்ஸ் கண்ணு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், உங்களால் மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த, சந்தோஷமான ஒரு விஷயத்த நினச்சி பாருங்கள். 12 செகண்ட்ஸ் போதும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒரு வைப்ரேஷன் வரும், அதாவது ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் டோபமைன் ஹார்மோன். அது வந்துருச்சுனாலே பாதி கார்டிசோல் இறங்கிடும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். இட் கிவ்ஸ் யூ டோபமைன் அண்ட் செரோட்டோனின் ஹார்மோன்ஸ் ஃபார் ஆங்ஸைட்டி ரிடக்ஷன். குட் லக். ஓகே, இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஓரளவுக்கு டீட்டெயிலாக பேசணும். இப்போ இந்த ஆங்ஸைட்டிக்கு ஒரு சிப்ளிங் இருக்குது, டிப்ரெஷன். இதோட அவர் கொஞ்சம் மோசமானவர். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் இந்த ரெண்டு சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ஈவினிங் பண்ணுங்கள், ஏன்னா நான் டே டைமில் கொஞ்சம் பிஸியாக ஷெட்யூல் இருக்குது. ஈவினிங் மேலே நம்ம பேசலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு சம்மரி பார்த்துடலாமா? ஆங்ஸைட்டிங்கிறது என்ன, அந்த ஃபியருக்கு கொடுக்குற அந்த அட்ரினலின் சுரக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட் ஹார்மோன் கார்டிசோல். அந்த கார்டிசோல் தான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸோட முக்கியமான ஒரு இது என்ன, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சேட்னஸ். இந்த 3. இதில் ஆங்ஸைட்டிக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அந்த ஆங்ஸைட்டியோட போக்குறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸை கொண்டு போகணும். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம நினைக்கணும், நம்மளால் முடியும்னு நினைக்கணும். ஒரு வில் பவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ்டர்னலாக இருக்கிற எல்லா ஒரு விஷயமும் சரி, நம்ம மனசுக்குள்ளே இருக்க கண்ணுக்கே தெரியாத விஷயமும் சரி, எதுவுமே நம்ம மனசை, நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி இன்னும் 2 வீடியோ கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? குட் லக்.